வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக மற்றும் பாஜக இடையேயான உறவு குறித்து ஊகங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்கு முன்னதாகவே தமிழகத்தில் அரசியல் குழப்பங்கள் தீவிரமடைந்துள்ளன. பாஜகவின் மாநில தலைவராக கே. அண்ணாமலை நீடிப்பாரா என்பது முக்கிய கவனம் செலுத்தி வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மற்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தலைவர் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை மாநிலத்திற்கு வருகை தரும்போது சந்திப்பார்கள் என்ற பரவலான வதந்திகள் இருந்தபோதிலும் அத்தகைய சந்திப்புகள் எதுவும் நடக்கவில்லை. இதனால் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை. பிரதமரை சந்திக்க அவர் மேற்கொண்ட எந்த முயற்சியையும் பழனிசாமி மறுத்துள்ளார். இதற்கிடையில் இந்த பயணத்தின் போது கூட்டணி கட்சித் தலைவர்கள் உட்பட எந்த கட்சித் தலைவர்களையும் மோடி சந்திக்க விரும்பவில்லை என்பதை பாஜக உள்வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. இதன் விளைவாக சில அரசியல் வட்டாரங்களில் இருந்து அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் அண்ணாமலையின் எதிர்காலம் குறித்து எதிர்பார்க்கப்பட்ட தெளிவு வெளிவரவில்லை. ஒரு தனி நிகழ்வாக சமீபத்தில் இபிஎஸ்சுடன் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்த அதிமுகவின் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் மற்றும் கட்சி விவகாரங்கள் குறித்து குரல் கொடுப்பதற்காக அறியப்பட்ட வெளியேற்றப்பட்ட தலைவர் கே. பழனிசாமி ஆகியோர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சென்னை வருகையின் போது சந்தித்ததாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் மௌனமாக இருந்த நிலையில் சந்திப்பு குறித்து பழனிசாமி உறுதி செய்தார். ஆனால் எந்த விவரங்களையும் வெளியிட மறுத்துவிட்டார். இருப்பினும் 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்ட விவாதங்கள் நடந்ததாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜக முன்னணியில் மாநில துணைத் தலைவர் துரைசாமி ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தபோது அண்ணாமலைக்கு ஆதரவை தெரிவித்து மாநில தலைவராக தொடர்வேன் என்று கூறினார். இருப்பினும் கட்சியின் தேசிய தலைமை எடுக்கும் எந்த முடிவும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அண்ணாமலையின் நிலைப்பாடு குறித்து கட்சிக்குள் இன்னும் நிலவும் நிச்சயமற்ற தன்மையை அவரது கருத்துக்கள் பிரதிபலிக்கின்றன. துரைசாமியின் கருத்துக்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது கட்சியின் 97% உறுப்பினர்கள் அண்ணாமலை தொடர வேண்டும் என்று விரும்புவதாக பாஜகவின் மூத்த தலைவர் ஒருவர் கூறினார். அண்ணாமலையின் வளர்ந்து வரும் புகழ் மற்றும் ஊடக இருப்பு குறித்து பொறாமை கொண்டவர்கள் இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஊகங்களுக்கு பதிலளித்த அண்ணாமலை மாநில தலைவர் பதவிக்கான போட்டியில்தான் இல்லை என்றும் ஏன் தன்னை மீண்டும் மீண்டும் விவாதத்தில் கொண்டு வருகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.